ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். நம்ம எத்தனை தான் காசு போட்டு ஒரு லக்ஸரி கார், ப்ரீமியம் கார் என்னதான் வாங்கினாலுமே 6 லட்ச ரூபா காரும் ரோட்ல தான் ஓடுது, 60 லட்ச ரூபா காரும் ரோட்ல தான் ஓடுது. லக்ஸரி ப்ரீமியம் கார்ஸ் எல்லாமே ரோட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது நீங்க டிரைவிங் பண்ணும்போது, நீங்க வண்டி கூட இருக்கும்போது நீங்க சேஃபா ஓட்டலாம், சேஃபா பார்த்துக்கலாம். ஆனா உங்களால எப்ப பார்த்தாலும் வண்டி கூட இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ வண்டியை யார் பாதுகாக்கிறதுங்க? அதுக்குன்னு தனியாக ஆள் போட முடியுமா? வாய்ப்பே இல்லை. உங்களை மீறியும் ஏதோ ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு இருக்கும்போது அந்த தவறு உங்க மேல இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எப்படிங்க முடியும்? டேஷ் கேம்னு ஒரு ஃபீச்சர் இருந்தா அதை வந்து பண்ண முடியுங்க. ஆனா டேஷ் கேம்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏகப்பட்ட பட்ஜெட் டேஷ் கேம்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ கொஞ்சம் ஒரு ஃபுல் ஃபீச்சர்ஸோட நல்ல ஃபீச்சரோட ஒரு ப்ரீமியமான டேஷ் கேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேஷ் கேம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. இதோ நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ரெட் டைகருடைய F17 4K அல்ட்ரா கிளியர் டேஷ் கேம். இதுல ஃபார்வர்ட் ஃபேசிங், ரியர் ஃபேசிங் அண்ட் கேபின் ஃபேசிங் கேமராஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இந்த டேஷ் கேம் தாங்க. உங்களுடைய கார் நீங்கள் பல லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான சேஃப்டிக்கு இது ஒரு அருமையான ஒரு ஆப்ஷனாக எனக்கு வந்து படுது. வாங்க இதனுடைய கிளாரிட்டி, குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அவசியம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் அவசியம் ரிவ்யூஸ் கொண்டு வந்து தான் இருக்கும். அது தவிர எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட் நம்ம சேனலில் எப்பவுமே தமிழில் கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணலாங்க. ஸோ வாங்க ரெட் டைகருடைய F17 டேஷ் கேம் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் கேட்பீங்க இல்லையா? நீங்கள் வந்து ரெட் டைகரோடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஆஃபர் கூப்பன் கோடெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. வாங்க இதில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி இதை ஃபிட்டிங் பண்ணி ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 3 சேனல் 4K ப்ளஸ் 1080 பிக்சல் ப்ளஸ் 1080 பிக்சல். அதாவது ஃபார்வர்டில் வந்து 4K, கேபினுக்குள்ளே இருக்க 1080 பிக்சல் அண்ட் ரியரில் 1080 பிக்சல். டியூவல் சேனல் 2.5K, ஃப்ரண்ட் ப்ளஸ் 2.5K அந்த ஆப்ஷனும் இருக்குது. பில்டின் ஜிபிஎஸ், வைஃபை எல்லாமே இருக்குது. ஆப் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபோன் மூலமாக. ஜி சென்சர், லூப் ரெக்கார்டிங், பார்க்கிங் மானிட்டரிங் அதெல்லாமும் இருக்குது. வேறு ஒன்றும் பாக்ஸில் ஒன்றும் போடலைங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, பாக்ஸை திறந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எலிமருந்து சீட்டு மாதிரி சில சீட்டுகள் இருக்குது. ஒன்று வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு, இது வந்து ஓகே அமேசான் ஷாப்பிங் உடைய கார்டு, இது வந்து ப்ராப்பர் யூசர் மேனுவல், என்னென்ன ஃபெசிலிட்டி எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீட். ஓகே, தென் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபிலிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமரா வந்து ஒட்டும் போது, டேஷ் கேமரா விண்ட்ஷீல்டில் ஒட்டும் போது இதை ஒட்டிட்டு இது மேலே தான் நீங்கள் ஒட்டணும். அதுக்கான 2 ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிலிம்ஸு. ஸோ மெயின் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஓகே, இதுதான் மெயின் ஃபார்வர்ட் ஃபேஸிங் யூனிட். இது ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரெட் டைகர் அப்படின்னு கொடுத்து, இது வந்து கேபின் ஃபேஸிங் கேம். ஓகே, இது நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மேலே கீழேன்னு பார்த்து இது கேபின் டிரைவர் நோக்கி இருக்கிற கேம் இது. அதே ஃபார்வர்ட் கேம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் ரெகுலர் நம்ம கோடாக் கேமரா மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கிளாரிட்டி. அண்ட் இங்கே அடிஷ்னல் பட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குங்க. இங்கே பவர் பட்டனு, மெனு, இது ஸ்க்ரோலிங் ஆப்ஷன்ஸு, ஓகே எல்லாமே இங்கே இருக்குது. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஒரு வெயிட்டான ஒரு யூனிட்டாக தான் இருக்குது. பார்க்கவும் நல்லா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா எஸ்டி கார்டுமே இன்பில்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ எஸ்டி கார்டு வந்து 64 GB ஒரு ப்ராப்பரான கம்பேட்டபிள் எஸ்டி கார்டோடு தான். ஸோ ஒரு இன்பில்ட் இது எஸ்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஆட்டோ ஃபார்மேட் தான், லூப் ரெக்கார்டிங்கும் இருக்குங்கிறதுனால இந்த 64 GB போதும். அதனால் இந்த இது எஸ்டி கார்டை வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க இவங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, தென் அதுக்கப்புறம் இங்கே டைப் சி, இது கனெக்டிவிட்டிக்கான இது ஏவி இன் அண்ட் டைப் சி போர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி சிம்பிள் தாங்க, நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஹெவி ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி ஓகே. ஓகே ரைட். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எம்டி பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் பிரித்து பார்த்தாலே வயர்ஸாக இருக்குது ஃபுல்லாக. இது வந்து ரியர் டேஷ் கேம் யூனிட். ஓகே, ரியர் விண்ட்ஷீல்டில் நீங்கள் மாட்டக்கூடிய யூனிட்டு. ஓகே, அதுக்கு தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனி ஒயரிங் அண்ட் தனி டேப்பிங் எல்லாமும் இதிலே இருக்குது. ஓகே நைஸ். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் இன்சர்ட் பண்ணக்கூடிய 12 வோல்ட்டுக்கான ப்ளக்கு அடாப்டர். ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம், இது ஆக்சுவலி 12 வோல்ட் அடாப்டர். ஓகே, காரில் நீங்கள் போடுறதுக்கு 12 வோல்ட் அடாப்டர். இது வந்து நீங்கள் யூனிட்டில் ப்ளக் பண்ண வேண்டிய போட்டு. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. காரணம் நீங்கள் இதே வந்து வண்டியில் சொருகிட்டிங்கன்னா
உங்கள் ஃபோனை எப்படிங்க சார்ஜ் பண்ணுவீங்க? அதுக்காக இதுலேயே வந்து ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போட்டு உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மல்டி பர்பஸாக தான் இருக்குது இந்த அடாப்டர் ப்ளக். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அதேசிவ் டபுள் சைட் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒன்று வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா க்யூசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒயரிங்க்கான ஹார்னஸ் வந்து நீங்கள் ஒயரிங் அசிங்கமாக தொங்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கான ப்ராப்பரான லாக்ஸ் ஹுக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டக்கின் பண்ணுறதுக்கு ஒரு க்யூசரும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நைஸ். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டை நீங்கள் ஒட்டுறதுக்கான பேஸ் இது. ஓகே, ஆனால் இது பேஸ் மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஜிபிஎஸ்க்கான ட்ராக்கர். அதுலேயே தான் இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டபுள் சைட் டேப்போட கொடுத்துருக்காங்க. இதே தான் நீங்கள் வந்து விண்ட்ஷீல்டில் ஒட்டணும். இதுக்கு மேலே தான் நீங்கள் மெயின் யூனிட்டை ப்ளக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது குவாலிட்டிங்கிறத டிரைவ்லேயே பார்த்துடலாங்க. இந்த F17 ரெட் டைகர் டேஷ் கேமோடைய எல்லா யூனிட்ஸுமே நல்லா அட்ஜஸ்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரியர் யூனிட் கூட நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய யூனிட்டை அதனுடைய பேஸில் அட்டாச் பண்ணிட்டு விண்ட்ஷீல்டில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எப்படி வேணாலும் நீங்கள் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன் கேபின் கேமராவுக்கு தனியான ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த டேஷ் கேம் யூனிட்ஸை எந்த காருக்கு வேணும்னாலும் நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து வரக்கூடிய மெயின் பவர் யூனிட் கேபிள் மற்றும் ரியர் கேமராலேருந்து வரக்கூடிய ஏவி இன் கேபிள், இது ரெண்டையுமே இந்த மெயின் ஹெட் யூனிட்ல பிளக் இன் பண்ணிட்டு உங்க கார்ல இருக்கக்கூடிய 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்ல இந்த 12 வோல்ட் அடாப்டரை பிளக் இன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 12 வோல்ட் அடாப்டரும் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி டேஷ் கேமும் ஆன் ஆகிடும். இந்த டேஷ் கேமில் உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செட்டிங்ஸ் எல்லாம் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற பட்டன்ஸில் நீங்கள் வந்து மெனு ஆப்ஷனுக்குள்ளே போய் எந்த வித செட்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 2 வகையான ரெசல்யூஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4K + 1080 + 1080, 2.5K + 1080 + 1080 அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த அளவு கிளாரிட்டி வேணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபார்மேட் SD கார்டு, லூப் ரெக்கார்டிங், எத்தனை மினிட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இது லூப் ரெக்கார்டிங் ஆகணும் அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிளாக் செட்டிங், டைம் ஸ்டைல், டைம் ஜோன், லாங்குவேஜ், வைஃபை. இந்த வைஃபைங்கிற ஃபீச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் இந்த ரெட் டைகருடைய ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வைஃபையை ஆன் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனையும் இந்த டேஷ் கேமையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே கூட என்னென்ன வீடியோஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே லைவாக கூட பார்த்துக்கலாங்க. ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஃபோனில் ஏற்கனவே ஆப் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ஈஸியாக வைஃபையோட பேர் பண்ணி என்னால் லைவாகவே பார்த்துக்க முடியும். அதுக்கு வைஃபை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதை தவிர இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஜி சென்சர், அதாவது கொஞ்சம் ஏதாவது இம்பேக்ட் அதிகமாக வந்து தானாகவே சென்ஸ் பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது டேஷ் கேம் வந்து ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த ஃபீச்சர் அண்ட் ஃபெசிலிட்டி இந்த டேஷ் கேமில் இருக்குது. ஓகே, ஃபர்தராக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன், ஸ்க்ரீன் சேவர், ரியர் கேம் ஃப்ளிப்பு, நீங்கள் வந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் கூட ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் கூட ஃப்ளிப் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்களோ கேமரா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ளிக்கர், கிளிக் டோன், சவுண்ட் ரெக்கார்டு, ஸ்டார்ட் அப் சவுண்ட் ரெக்கார்டிங் நீங்கள் வேண்டாம்னா அதையும் கூட கட் ஆஃப் கூட பண்ணிக்கலாங்க. ஸ்பீடு ஸ்டாம்ப்பு, ஃபார்மேட் ரிமைண்டர், டிஎஸ்டி, ஐஆர் எல்இடி, இது தான் பார்த்தீங்கன்னா நைட் விஷனுக்கான ஐஆர் எல்இடி. அது நீங்கள் வேண்டாம்னா ஆஃபும் பண்ணிக்கலாம். நார்மல் லைட்டிங்காகவே கூட ரெக்கார்ட் ஆகும். ஆனால் இது பொதுவாகவே ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. தென் உங்களுக்கு வந்து ஃபேட்டிக் ரிமைண்டர், கார்ட் ஸ்பீடு, ஹெல்ப் சென்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஓகே, இதுலேயே எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஓகே, ஸோ எல்லா வகையான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வாங்க இது வந்து எந்த அளவுக்கு டிரைவிங் பண்ணும்போது கிளாரிட்டி இருக்குது, குவாலிட்டி இருக்குது, ஆடியோ குவாலிட்டியும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ஆக்சுவலி இதில் இருக்கிற மைக் குவாலிட்டி தான். மைக் நான் ஃபிட் பண்ணி பேசலை. ஸோ இதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய வியூ. ஆக்சுவலி கிளாரிட்டி குவாலிட்டி நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் விஷனில் பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் விஷன் இன்ஃப்ராரெட் கேமரா வியூவுமே இதில் இருக்குங்க. ஸோ நைட் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, நைட் டைமில் வண்டி நிறுத்தி இருக்கும்போதும் சரி, உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெக்கார்டிங் இது ஆகிட்டே தான் இருக்கும். நல்ல கிளாரிட்டியும் இருக்கும். இன்ஃப்ராரெட்னு இருக்கும்போது லைட்டிங் இல்லாத சமயத்துலையுமே இது நல்லாவே ரெக்கார்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ப்ராப்பர் 24 hour செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி இதை பொறுத்தவரை உங்களுக்கு உறுதியாக கிடைக்குங்கிறது ஒரு உறுதியான விஷயம். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கிளாரிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஃபார்வர்ட் ஃபேசிங் கேமரா வந்து உங்களுக்கு வந்து 4K கிளாரிட்டியில் கிடைக்குது. அதே உங்களுக்கு வந்து இன் கேபின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் கிளாரிட்டியில் இருக்குது. ரியர் கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் கிளாரிட்டியில் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்க. 2.5Kக்கு ஃபார்வர்ட் விஷனும், இங்கே இன் கேபின் இருக்கிற கேமரா வந்து பார்த்தீங்கன்னா
1080 பிக்சல் கிளாரிட்டிக்கு நீங்கள் ஆப்ஷன் வேணால் பண்ணிக்கலாம். அந்த மோட் சேஞ்சிங் நம்ம இதுலேயே இருக்குது, இந்த மெயின் யூனிட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே கைஸ், இதோ பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து வண்டி ஓட்டுறாரு. அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு ஈவினிங் டைம் தான். ஓகே, இந்த மாதிரி லோ லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையுமே எப்படி இருக்குன்னு காட்டுறதுனால தான் நம்ம வந்து ஈவினிங்கே உங்களுக்கு வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங் போயிட்டுருக்கோம். எப்படியும் நைட் ஆகிடும். நைட்லேயுமே உங்களுக்கு வந்து அந்த நைட் விஷன் எப்படி இருக்குன்னு காட்டணும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து நான் வந்து போக போக காட்டுறேன். பட் இப்போதைக்கு ஒரு மைல்டான டே டைமில் இப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி தான் இருக்குது. போர்டில் இருக்கிற நம்பரு, இங்கே கார்லாம் நிற்கிது. ஸோ கார்ஸோடைய நம்பர் பிளேட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு ஜூம் பண்ணியும் காட்டுறேன் பாருங்க. நல்லாவே கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஹோப்ஃபுல்லி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபினுக்கு உள்ள உங்களுக்கு வந்து 160 டிகிரி வியூ, அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்வர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வியூ ஃபுல்லாகவே கவர் ஆகுது. இன்ஃபேக்ட் 180 டிகிரி விட மேலேயே நல்லாவே வைட் ஆங்கிள் ஃபுல்லாகவே கவர் ஆகுதுன்னு சொல்ல முடியும் ஃபார்வர்டில். ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 டிகிரி வியூ வந்து கவரேஜ் இருக்குது. இதில் மேஜர் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அண்ட் கவரேஜ். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேமரா ரொம்ப வைடாக இருந்தால் கிளாரிட்டி இருக்காது. அதே வந்து கிளாரிட்டி நல்லா இருந்துச்சுன்னா கேமரா வைட் ஆங்கிளாக இருக்காது. ஆனால் இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து நல்லாவே இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். நல்ல கவரேஜ் இருக்குது. இப்போ நான் பேசுறது மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ கிளாரிட்டியுமே எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம், லைக் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பள்ளத்தில் விடுறீங்க, ஒரு பாட்டு ப்ளே ஆகுது, ஃபோன் பேசுகிறீங்கனாலுமே அந்த ஒரு ஃபோன் ரெக்கார்டிங் கூட உங்களுக்கு ஆக்சுவலி நல்லாவே கவர் ஆகும். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான மைக் அண்ட் குவாலிட்டியான கேமராஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த F17 ரெட் டைகர். இதெல்லாம் லோ லைட்டிங், இப்போ லைட்டிங் கம்மியாகிட்டே இருக்குது. அப்படியுமே இந்தளவுக்கு நல்லாவே கவரேஜ். இப்போ அடுத்து நம்ம நைட்டில் எப்படி இருக்குது, நைட்டில் ஹெட்லைட்ஸு, ஹை பீம்ஸு, ஓவரால் லைட்டிங் எல்லாம் மாறி மாறி வரும்போது அப்போ எப்படி இருக்குது கவரேஜ், அதையும் வந்து பார்க்கலாம். இன்ஃப்ராரெட் விஷனும் இருக்குது இதில், அதையும் வந்து பார்த்துடலாங்க. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும் இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் போட்டு போனது, வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ பார்த்தீங்க ரெட் டைகருடைய F17 அல்ட்ரா கிளியர் 4K டேஷ் கேம். ஓகே, இதில் பல வகையான கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கேம், இன் கேபின் கேம், ரியர் கேம் எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு பர்டிகுலர்லி இம்ப்ரெஸ் பண்ணது இதனுடைய இன்ஃப்ராரெட் நைட் விஷன் கேம். ஓகே, மீதி கேமராஸில் நான் பார்க்காத ஒரு ஃபீச்சர் இந்த டேஷ் கேமில் இருக்குது. ஸோ நைட் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போதுமே நீங்கள் வந்து 24 hours சர்வீலன்ஸுக்கு இந்த டேஷ் கேமை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். அதுக்காக ஹார்ட் வயரிங் கிட்டுமே வந்து ரெட் டைகர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஹார்ட் வயரிங் கிட்டுனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம 12 வோல்ட்டில் இதை வந்து பவர் பண்ணாமல் டைரெக்டாகவே வண்டியோடைய பேட்டரியோடைய கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வயரிங் கிட். இதுதான் அந்த ஹார்ட் வயரிங் கிட்டுங்க. ஓகே, ரெட் டைகருடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த ஹார்ட் வயரிங் கிட் நீங்கள் வந்து வாங்கி ஃபிட் பண்ணிங்கன்னா எப்போ பார்த்தாலும் 24 hours இந்த டேஷ் கேம் ஆன்லேயே இருக்கும், சர்வேலன்ஸ் ஆனாகவே இருக்கும். ஸோ டிரைவிங் பண்ணும்போதும் சரி, வீட்டில் வந்து நிறுத்தி இருக்கும்போதும் சரி, நைட் டைமில் எல்லா டைமுமே உங்கள் வண்டிக்கு செக்யூரிட்டி ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, ஸோ இது எல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஒரு பக்காவான வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குங்க. காரணம், இதில் வந்து வயர்லெஸ் வைஃபை கனெக்டிவிட்டி, ஆப் கனெக்டிவிட்டி, அண்ட் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே ட்ராக்கிங் பண்ணுற மாதிரி நேவிகேஷன், கார் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு வந்து நிறைய கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் டிரைவர் ஃபட்டிக் அசிஸ்டன்ஸ், டிரைவர் ஃபட்டிக் மானிட்டரிங்குமே இதுலேயே இருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ எல்லா வகையான கார்ஸுக்குமே, எல்லா வகையான டிரைவர்ஸுக்குமே இது பக்காவான செட்டிங்கான ஒரு பேக்கேஜாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலிங்க.
ஓகே, நீங்கள் டிரைவர் கிட்ட கொடுக்குறீங்க இல்லை யார்கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ட்ராக்கிங்கும் பண்ணி பார்த்துக்கலாம். இட் இஸ் குவைட் குட். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்து என்னங்க அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. அவுட்புட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ அவுட்புட் அண்ட் ஆடியோ அவுட்புட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. அதே ரெட் டைகரோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோட் ஒன்று இருக்கு. என்ன கோட் அப்படின்னு கேட்குறீங்களா? மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட் கோடை யூஸ் பண்ணி ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ரெட் டைகரோட அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து மேலும் பல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நான் ரிவ்யூஸ் எடுத்து வரேன். அதை தவிர ஆல்வேஸ் எல்லா கார்ஸோடைய ரிவ்யூஸும் உங்களுக்கு நான் எடுத்து வந்துட்டு தான் இருக்கேங்க. அதுக்காக அவசியம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி மேலும் பல யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம்.